சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்ற கருப்பொருளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கும் கூட வேதத்தில் அநேக மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட ஒன்று சீதா மரம். சீதா மரம் பற்றி எனக்கு எதுவுமே தெரில. நான் சொல்கிறதுனே எனக்கு எதுவுமே தெரில. ஐயா அதை எப்படி தான் எடுத்து கண்டுபிடிச்சானே எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு எங்கே பார்த்தாலும் அது கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா தான் நான் நிறைய நாள் டெய்லியுமே ஆண்டவர் இடத்துல நான் கேட்கும்போது கூட வசனம் எனக்கு நிறைய உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது வந்து நிறைய வசனம்லாம் இருக்குது. எனக்கு பார்த்தா ரெண்டு தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு திரும்பவும் மீண்டுமாக கூட ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது கூட ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின என் அறிவு கெட்டின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சீதா மரத்தை பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா, சீதா மரம் அது வந்து நம்மளுக்கு ஒரே வகை தான் தெரியும். இல்லைன்னா வந்து 2 வகை இருக்குது. நம்ம சர்ச்சில் கூட இருந்தது. அது வந்து லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து ராம சீதா பழம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இது 2 மட்டும்தான். ஆனால் இதுலேயே வந்து 6 வகைகள் இருக்குது. அது எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி தான் தெரியுமே. அதில் என்னென்னா, அதில் வந்து காட்டில் இருக்குமா, அது வந்து முள் சீதாமரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, நானும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு பஞ்சு எடுத்து தண்ணியில் நினச்சா எப்படி இருக்குமோ அந்தமாரி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீத்தாப்பழம் கெட்டு போனால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்தமாரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது நல்லாவே இல்லை. இது 3 மட்டும்தான் எனக்கு தெரியும். மீதி இன்னும் 3 இருக்குது. அது என்னென்ன பேர்லாம் எனக்கு தெரியல. மீதிலாம் நான் சொல்கிறேன். அது வந்து சீதா மரம் வந்து உடல் நல புண்களை குறைக்குமா. நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிற புண் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து குறைக்க வந்து தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அதனுடைய இலை, அதனுடைய வேறு இது போன்ற வந்து மருத்துவ குணங்களுக்கு வந்து தேவைப்படுகிறதாம். இது வந்து சில சமயங்கள் இந்த மரம் வந்து சில சமயங்களில் ஆசீர்வாதத்தை வழங்கும் மரமாக பார்க்கப்படுகிறதாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பழம் வந்து இது புற்றுநோய்க்கு வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சாப்பிட்டா வந்து நல்லது என்று வந்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட வேத படமாக வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20 வாசிக்க கேட்போம். கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டார். நீ அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து ஜனத்தை கொண்டு கொண்டாய். தீமை செய்கிறவனுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. ஆமென். இந்த வசனத்தில் கூட எனக்கு எதுவுமே புரியல. நாடா இதுன்னு சொல்லிட்டு நான் வாசிக்கும்போது இதில் வந்து ஒரு ராஜா பற்றி கதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து சின்னதாக சொல்கிறேன். பாபிலோன் ராஜா தன்னுடைய படை பலத்தினால் எல்லா நாடுகளையும் வந்து கைப்பற்றுறதுக்காக நினைத்து கர்வம் கொண்டு அந்த ராஜா வந்து ரொம்ப கர்வம் கொண்டு அந்த படையை வந்து பலப்படுத்துறதுனால வந்து என்ன பண்ணாங்கன்னா கைப்பற்ற நினைத்தார். அதை ஆண்டவர் பாபிலோன் ராஜாவை மேத்திய ராஜா கைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் வந்து தீர்க்கதரிசனமாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் வந்து 13, 14, 15 வாசித்தா நம்மளுக்கு அது புரியும். நான் இந்த ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வானத்துக்கு நேராக ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக அவருடைய சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவாருன்னா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதவர்களின் மேல் ஏறி ஒப்பாகுவேன் என்று இருதயத்தில் அவர் சொன்னதுனால அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனேன் என்று இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, அந்த மன்னன் வந்து இந்த இடத்துல வந்து 19ஆம் அதிகாரத்தில் வந்து அழுகி போன கிளை இந்த வார்த்தை வந்து ரொம்பவும் வந்து முக்கியமாக அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, அந்த மன்னன் வந்து மரத்திலிருந்து வெட்டப்பட்ட அந்த இதுக்காக அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்ட எரியப்பட்ட அழகிய கிளை போல தனக்குரிய மரியாதை எதுவுமின்றி
கல்லறையை விட்டு என்ன பண்ணாங்கன்னா வெளியே தூக்கி எறியப்பட்டானா. வாளால் வெட்டப்பட்டு, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், வாளால் வெட்டப்பட்டு நாற்றம் எடுத்து பிணமாக பாதாள குழியில அடிமட்டத்தில், ரொம்ப அடிமட்டத்தில் வந்து கிடந்தானா. ரொம்ப அடிமட்டத்தில் கிடந்தானா. மற்ற வீரர்களை விட அவனை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மற்ற மன்னர்களை கிடைப்பது போல் அவனை வந்து ரொம்ப இந்த பாதாளத்துலேருந்து தூக்கி போடுறாங்களே, அதுலேருந்து ஏன்னா அந்த மன்னர்களுக்கு கிடைப்பது போல் அவனுக்கு புதைக்கப்பட்ட கௌரவம் வந்து கிடைக்கவில்லையா. ஏன்னா அவன் தன்னுடைய சொந்த நாட்டையே அழித்து தன் சொந்த மக்களையே என்ன பண்ணான்னா கொன்று குவித்ததுனால வந்து அவனுக்கு வந்து என்ன ஆகலைன்னா அந்த அவனுக்கு புதைக்கப்பட்ட கௌரவம் வந்து கிடைக்கவில்லையா. அதனால் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவ்வளவு பெரிய அதிகாரத்தில், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அகங்காரம் கொண்டால் இதுதான் வந்து அழிவுக்கு வந்து காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் வந்து எசேக்கியேல் 31:12-13 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் கூட இந்த முக்கியமாக வந்து இதை வந்து அழுகி போன கிளை, இதை வந்து நம்ம அடிப்படையாக வைத்துக்கொள்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யோவான் 15:6 கூட நம்ம பார்க்குறோம். பெருமையான ஒரு அரசனை வந்து ஒரு பெரிய மரத்திலிருந்து ஒப்பிட்டு அதன் கிளையை முறித்து கீழே விழுவதையும் அதன் பாழாவதையும் இந்த வசனத்தை பற்றி விவரித்து சொல்லுகிறது. அதே போல் வந்து அறுப்புண்ட கிளை, யோவான் 15 யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிறைத்தேராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரித்துவிடு உலர்ந்து போவான். அறுப்புண்ட கிளையை போல் என்ன பண்ணுவான்னா அவனை வந்து புறம்பே எரியப்பட்டுருவாங்களாம். அதே போல் வந்து அப்படிப்பட்டவைகளை சேர்ந்து அக்கினியிலே போடப்பட்டவர்கள் அவைகளை எரித்து போடும் வந்து சொல்லப்படுகிறது. இன்னுமா கூட வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இந்த வார்த்தைகள் வந்து செழிப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் வந்து முதலாவதாக கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிரந்தரமான மறுவாழ்வு கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரந்தரமான மறுவாழ்வு கொடுக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கட்டப்பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்.
இதில் வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா வந்து விபச்சார ஸ்திரீயை பற்றி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்திரீ வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க. செஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கையும் மெய்யுமாக பிடித்து கல்லெறிய இது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அதன்படியாக நம்ம எல்லாம் வந்து கல்லெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேலே வந்து குற்றம் சுமத்தாத காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும் பொருட்டு சொன்னவர்கள் ஏசப்பா வந்து என்ன பண்ணியிருந்தாங்களா, இவங்க எல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது ஆண்டவர் வந்து குனிந்து விரலினால் வந்து தரையில் எழுதி கொண்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் மொத்தம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து ஓயாமல் வந்து அவர்களை வந்து கேட்டுனே இருந்தாங்க. அவர் அப்புறமா வந்து நிமிர்ந்து உங்களின் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆண்டவர் வந்து குனிந்து எழுதினே இருந்தாராம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்ச விஷயந்தான். நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், நமக்குள்ளாக இருக்கிற ஒரு சில இப்போ நமக்கு பாவம் அப்புறமா நல்லது கெட்டது எதுன்னு ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பாவத்தை நோக்கி தான் நம்ம போவோம். நல்லதே இருந்தாலும் அது வந்து நம்ம தேடி போக மாட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லதில்லை, அதனால் நம்ம அதெல்லாம் தேட மாட்டோம். பாவத்துக்குள்ளாக தான் நம்ம கடந்து போவோம். சரி, நல்லதை வந்து நம்ம எப்பவுமே தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். அதுபோல் வந்து ஆண்டவர் வந்து நமக்காக அந்த அழுகி போன கிளை அது வந்து ஆண்டவர் நம்மளுடைய சிலுவை அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினால நமக்காக காயப்பட்டு சிலுவையில் அடித்து ஆண்டவர் நமக்காக அந்த இடத்துல சிலுவையில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதே போல் வந்து லூக்கா 11:35 கூட நம்ம வாசிக்கலாம். இந்த வார்த்தை வந்து ரொம்பவும் வந்து நம்மளை வந்து ஒரு பயம்புத்துற மாதிரி கூட சொல்லலாம். என்னென்னா வந்து இந்த வார்த்தை, ஆகையால் உங்களில் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இருள் வந்து நமக்குள்ளே வந்து இருள் வந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து எச்சரிக்கையாக, இந்த வார்த்தை வந்து ரொம்பவே ஒரு எச்சரிக்கைன்றது வந்து எப்பவுமே ஒரு அபாயம் அதை குறிப்பிட்டு தான் சொல்லுது. ஆண்டவரத்தில் எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வெளிச்சத்தில் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்படியாக கூட வந்து அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ஒரு பாவத்துக்குள்ளாக விழாதபடிக்கு மறு வாழ்வை கொடுத்து ஆண்டவர் நம்மளை மட்டுமாய் கூட வழிநடத்த உதவி செய்கிறார். இரண்டாவது கூட நித்திய வாழ்வை துளிர்க்க செய்கிறார் ஆண்டவர். ஏசாயா 11:1. இந்த இடத்துல கூட வந்து வாழ்க்கை துளிர்க்கிறத பற்றி தான் வந்து சொல்லியிருக்கிறது. ஈசா என்னும் அடிமடத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமா. இப்போ வந்து நம்ம மனுஷங்க தான் வந்து பேசிப்போம். நான் ஒரு இதில் பார்த்தேன் வந்து மரங்கள்லாம் கூட ஒன்றோடு ஒன்று பேசிக்குமா. எப்படின்னா நம்ம சும்மா பொம்மை படத்தில் பார்ப்போம்ல, அதுக்கு வாய் கண் மூக்கெலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அதனுடைய அடி மரத்தில் அந்த வேர் இருக்குல்ல, அதன் மூலமாக வந்து கூட வந்து பேசிக்குமா ஒன்றோடு ஒன்று. இப்போது இதுக்கு வந்து ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா வந்து அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்து எப்படி சொல்லுன்னா வந்து அந்த வேரின் மூலியமாக வந்து அது வந்து பேசி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-9 வரையும் வாசிக்கலாம். யோபு 14:7-9 வரையும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளைக்கும், அதன் வேர் ரவியை பழைதாக்கி அதன் அடிக்கம்பின் மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது குடித்து இளமரம் போல கிளைக்கும். மனுஷனோ என்றால் செத்தப்பின் ஒளிந்து போயினால் மனுக்குட்டிலும் ஜீவுக்கு தோழமையாக இங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வச்சு சுவை போகிறதுள்ள மனுஷன் படுத்து கேட்கிறான். காரணங்கள் ஒழிந்து போகுங்களோ எழுந்திருக்கும் இல்லை, நித்திரை தெளிந்து எழுந்திருக்கும் இல்லை. இதில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு மரம் அதை வெட்டப்பட்டு அதன் வேர் வந்து பாழாயிடுச்சுன்னா
அது இப்போ ஒரு மரம் நம்ம வெட்டிட்டோம்னா அது இஷ்டத்துக்கு தானே போட்டுருவோம். இதில் வந்து என்ன சொல்ல இருக்கிறதுனா, ஒரு மரம் வெட்டப்பட்டு அதன் வேர் பாழானதினால் அதன் வேர் தரையிலே பாழாகி அதன் அடியின் மண்ணில் வந்து செத்துதான். அது வந்து இப்போ வந்து செத்துச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது வளரவே வளராது. வெட்டிட்டாங்கன்னா அது வந்து மீண்டுமாக வளராது. என்ன இப்போது ஒரு மண் அடியில் ரொம்ப ஒரு அடியில் வந்து என்ன ஆகுதுன்னா, அது தண்ணி ஊற்ற ஊற்ற அது தண்ணீரின் வாசனையினால் அது என்ன ஆகுமா, அது வந்து துளிர்க்குமா. துளிர்க்கும் போது அது வந்து இளம் மரம் போல் அந்த கிளை வந்து ஒவ்வொரு இலையாக, எங்கள் வீட்டானு கூட ஒரு மரம் இருக்குது, அது வந்து முருங்கை மரம். அது வந்து எப்போ ரொம்ப ரொம்ப காலம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அது வந்து வெட்டிட்டாங்க, ஃபுல்லாமே வெட்டிட்டாங்க. ஒரு இது கூட இல்லாமல் தரமட்டமாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாமல் வெட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி வளர்ந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் இது இத்தனைக்கும் தண்ணி கூட அது ஊற்றுறது கிடையாது. அது அப்படியே வளர்ந்து இப்போ நிறைய கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதே போல் வந்து ஒரு அந்த மரம் வெட்டிட்டேன்னா தரமட்டமாக்கிட்டுனா அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றினா அது என்ன ஆகுமா, திரும்பவும் மீண்டுமாக அது வந்து ஒரு இளமர கிளை போல் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து வளருது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த வசனம் இந்த வசனம் வந்து அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலை வந்து ஆண்டவராகிய கிருபையினால் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மீண்டுமாக மலர செய்யும், செழிக்கும் என்ற நம்பிக்கையாக வந்து என்னப்படுதுன்னா தருகிறதா. அதுக்கப்புறமா வந்து மூன்றாவதாக கூட நிலையான பரலோக வாழ்வை வந்து கொடுக்கிறார். இந்த 3 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து அழுகி போன அந்த கிளை, அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப நம்ம வந்து நீதிமான்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே பாவம் பண்ணுறோம் தான். எல்லோரும் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணு அப்படி தான் சொல்லுவாங்களாங்காட்டி நம்மளுக்கு தான் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த அழுகி போன நம்மளுக்கு கிளை இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தையோட இது ரெண்டும் அடிப்படையாக வைத்து தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையான பரலோக வாழ்வு, இதிலலாம் வந்து நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நிரந்தரமான மறு வாழ்வை நம்மளுக்கு வந்து கொடுக்குற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்ம பாவம் செய்யும்போது வேறு என்னென்ன எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா மறு வாழ்வு நம்மளுக்கு வந்து கொடுக்குறார். அதே போல் நித்திய வாழ்வு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து துளிர்க்க செய்கிறார். அப்புறம் மூன்றாவதாக கூட நிலையான பரலோக வாழ்வை கொடுக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதனுடைய அடிப்படையை வைத்து தான் வந்து அநேக வசனங்கள் வந்து சொல்லப்படுகிறது. இப்படியாக வந்து ஆண்டவர் வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை வந்து விசுவாசிக்கிறவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து நித்தியமான வாழ்வு வந்து ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கே போனாலும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளால் வந்து நிலையாக இருக்கவே முடியாது. அதே போல் வந்து யோவான் 6:47 கூட நம்ம பார்க்கலாம். என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனம் உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் தான் வந்து நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இன்னுமாய் கூட நம்மளை அநேக நாட்களுக்காக ஜீவனை கொண்டு ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாய் வந்து நடத்துவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14 1-3 வரை வாசிக்கலாம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போவேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை
யோவான் 15:6. ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிந்து கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுங்கள், அவைகள் எரிந்து போகும். ஒருவன் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்டு கொடியைப் போல என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்களாம். 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நம்முடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இன்னொரு வாட்டி வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான நமக்கு ஆண்டவர் பரலோக வாழ்வை சேர்க்கறதுக்காக தான் வந்து இது எல்லா வசனமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளுடைய சாட்சியான வாழ்க்கையில் கூட நம்ம வந்து வாழணும். எல்லாவற்றையும் கூட இந்த சிலுவை மரம் மனித வாழ்வு வந்து இதனோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த காரியத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க.